Hello friends, welcome to Kalvi Kavi YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபார் தமிழ் மீடியம் ஒரிஜினல் கொஷின், அதாவது ப்ரீவியஸ் இயருக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்டில் நடந்த ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷினுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 12 ஒன் வேர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும். அடுத்து வாகனங்களில் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3, வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறும். நம்பர் 4, ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் யாவை. நம்பர் 5, ஒளி அலைகள் எதில் வேகமாக பரவுகின்றன. அடுத்து நம்பர் 6, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் டேஸ். அடுத்து 7th ஒன், ட்ரெயின் என்பது டேஸின் அடர்கரிசல் ஆகும். ஸோ இதில் கேட்டிருக்க ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு. அடுத்து ரோம் லெட்டர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அது வந்து 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சரியா தவறா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மேட்ச் இட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரோம் லெட்டர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க, அதாவது 2 மார்க் கொஷின் ஏதாவது 10 எழுதணும். திரவ அழுத்தத்தை விட உதவும் இரு கருவிகளின் பெயர்களை எழுதுக. வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை. புவித்தொடுப்பு என்றால் என்ன. மீயொலி, இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ மீயொலி என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28, அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக. அடுத்து 29, தன் வெப்ப ஏற்புத்திறன் வரையுது. ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். அடுத்து பென்சிலத்தை கண்டறிந்தவர் யார். நம் முதுகெலும்பு ஏன் சற்று நகரக்கூடியது. அடுத்து இருச்சொற் பெயரிடும் முறை என்பது என்ன, எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 33, நைட்ரஜனின் பயன்கள் 2 எழுதுக. இதுவும் ஒரு பீரியடாக கேட்குற கொஸ்டின். அடுத்து 34, வளரிளம் பருவம் என்றால் என்ன. 35, ஆணோடு கதிர்களின் 2 பண்புகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ரோம் லெட்டர் 6, ஏதேனும் 8 வினாக்களுக்கு விடையளிக்க, அதாவது 4 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது 8 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் ரைட் பண்ணணும். பாஸ்கல் விதியை கூறி அதன் பயன்பாடுகளை தருக. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாம்லேயே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதாவது மற்ற டிஸ்ட்ரிக்டில் நடந்த எக்ஸாம்லேயே வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்து குழியாடி மற்றும் குவியாடிகளின் பயன்கள் 2 தருக. ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா, காரணம் தருக. ஒரு இரும்பு ஆணியை பற்றி காப்பர் சல்பேட் கரைசல் வைக்கும்போது என்ன நிகழ்கிறது. நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறைகள் யாவை. அடுத்து 41, உலர்பனி என்பது என்ன, அதன் பயிர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பீரியடாக கேட்குற கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 42, வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 43, கண்ணை ஏன் புகைப்பட கருவியுடன் ஒப்பிடுகிறோம். அடுத்து பறவையின் எலும்புக்கூடு எவ்வாறு படிப்பதற்கு ஏற்றது. ப்ரோகரியாட்டிக் செல் வரையறு. இது ஒரு பீரியடாக கேட்குற கொஸ்டின். அடுத்து வந்து 7 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. ஏதாவது 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். கடிகாரங்களின் வகைகளை பற்றி எழுதுக. அல்லது ஒளி வெற்றிடத்தின் வழியாக பரவ முடியாது என்பதை காட்ட ஒரு சோதனை விவரி. அடுத்து அமிலமலையின் விளைவுகள் யாவை, அதை எவ்வாறு தடுக்கலாம். உணவுப் பொருட்கள் எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 48, மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன அல்லது மூட்டுக்களின் வகைகளை கூறுக. ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. இது ஒரு பீரியடாக கேட்குற கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.